தமிழ்நாடு அரசியலில் அடுத்தடுத்து திருப்பங்கள் என்னது என்னது அதான் செய்தி எல்லாம் பாக்கலையா காலையில என்னது ஐயா இரு இமயங்கள் இணைந்ததை நான் கண்டேன். ஓ இணைப்பே வந்துருச்சா? நான் விலகினது மட்டும் தான் பார்த்தேன். தெரியாதா உனக்கு? இது தெரியாம அமெரிக்கா ட்ரம்ப்பே வந்து இப்ப இங்க வரலாமா, இது எப்படி இந்த இதை எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல. இதையே ட்ரம்ப் நீங்க எதை சொல்றீங்க தம்பி? தமிழறி மணியனும் ஐயா ஜி.கே. வாசனும் இணைஞ்சிட்டாங்க. ஐயோ, அவரு தமிழறி மணி ஐயா என்ன பண்ணிட்டாரு, கட்சியை கலைச்சிட்டு தொண்டர் பலத்தை வந்து விலகிட்டு தமிழ்நாடு காங்கிரஸோட கொண்டு போய் இணைச்சிட்டாப்புல. அது வந்து தமிழ்நாடு இந்திய அரசியல் வந்து ஒரு பிரளயமாக அது வந்து தேசிய அரசியல் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. உலக தலைவர்கள் எல்லாம் ஐநாவை கூட்ட சொல்லியிருக்காங்க திடீர்னு. ஆமா சார், இது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து ஒரு இதுவா பார்க்கப்படுகிறது. எதுவா? ஒரு இதுவா பார்க்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. என்ன செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்தி? இதை விட என்னடா இந்த நூற்றாண்டுல இதாண்டா முக்கியமான செய்தி தெரிஞ்சு. செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரா செங்கோட்டையன்? யாரு? தமிழர் மொழியை பத்தி பேசிட்டு இருக்க, செங்கோட்டையன் பத்தி பேசி. தமிழர் மொழியின் முன்னாடி செங்கோட்டையன் ஒண்ணுமே இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை துறந்தார். ஆமா, ராஜினாமா பண்ணிட்டு அப்பாவுக்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாப்ல. வீட்டுக்கு? ஆமாமா. ஏன் என்ன துறந்தார்? துக்ளக் ரமேஷ் ரைட்டிங்ல போகணும்ல வீட்டுக்கு. துக்ளக்கு துறந்தார். ஏன் துறந்தார்? எதுக்காக? என்ன காரணம்? ஆமா, எல்லாமே மாலை போட போறாரா? இல்ல நேரா போய் தாவேக்கால சேர போறாரு. தாவேக்காலையா? ஆமாமா, தாவேக்காலையா? ஆமாமா, தாவேக்கால ஆள் பார்க்க பாவமா இருக்கு, என்ன போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு திங்கிங்ல இருக்கிறாங்க. அனில் அவரு சர்வீஸ் என்ன, அந்த ஆளு விஜய் சர்வீஸே ஆரம்பிக்கல, அவர் எப்படி அவரோட போய் இணைய முடியும்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகள், இதுக்கு பெர்ஸ்பெக்டிவ்கள், இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சில குடிமைகள், இதை பத்தி தான் இந்த வீடியோ. இதுதான் அந்த நிகழ்வு. ஏன் இப்போ என்ன அவசரம்? எதுக்கு இப்போ வந்து கட்சி எதுக்கு இப்போ ராஜினாமான் கலைச்சிட்டு போய் இப்போ என்ன பண்ண போறாரு? இப்போ கட்சி விட்டு கட்சி தாவப்படுறாருல. எம்எல்ஏ இருந்துட்டு அது செஞ்சா கட்சி தாவல் சட்டம் வரும்ல. அப்புறம் போஸ்டிங் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அது கௌரதியா நம்மளே போஸ்டிங் வந்து துறந்துடலாம். துறந்துட்டாரு. ஓகே, துறந்துட்டு நேரா கிளம்பி. ஆனா நம்ம வந்து இப்ப தமிழர் மணியை பத்தி பேச போறது இல்லை. ஐயா அவர்களை பற்றி பேச போறது இல்ல. தமிழ்நாட்டிலே ஒரே இல்லைங்கதான் அப்படி பேச போறது இல்லைங்கிற அந்த கணத்து இதயத்தோட நான் அந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். தொடங்குறீங்க? ஆமா, அவரை பத்தி பேசலங்கிறது ஒரு ஏமாற்றமான விஷயம். ஒரு இதுதானே இது. அது வந்து ஒரு இது. அந்த இதுவை யாராலும் இது பண்ண முடியாது. பாத்துக்க, இப்ப கட்சியை கலைச்சிட்டு எம்எல்ஏ பதவி கலைச்சு விட்டு எங்க போய் சேரப்போறாப்புல அவரு? அதுதான் இப்ப வந்து சேவல் தோராயத்தில் நிக்குது. சேவலா? ஆமா. ஏன் சேவல் தோராயத்தில் நிக்குது? தாவேக்கால மிதிபடுமா படாதா அப்படிங்கிறத. ஏன் என்னாச்சு? அவருக்கு ஃபர்ஸ்ட் சேவல் அணியில் ஜெயிச்சாரு அவரு. அதான் சேவல். அந்த சேவல் டு இந்த சேவல், இந்த சேவல் டு இப்ப அவரே சேவல். இப்ப என்ன கேள்வினா, தாவேக்கால அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க? தாவேக்கால? ஆமா, ஒரு பெரிய அணில்கள் மத்தியில ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து தாவேக்கால தலைவர் பதவி கொடுக்கணும். இல்ல எப்படி 10வது முறையாக பதவியேற்றார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உண்மையிலேயே 10 முறை அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு. 9 முறை இல்ல, 9 முறை. அந்த 9 முறையை கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் முழுசா இருந்திருக்காரு. அதனால அவருக்கு வந்து 71ல இருந்து அவருக்கு அரசியல் இருக்குது. ஓகேவா? ஆனா அவர் இருக்கிற அந்த சர்வீஸ் இருக்குல்ல, அவருக்கு வந்து தலைவர். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒரு ரீசன் சொல்றேன். என்னது? எம்ஜிஆர் படத்தை பார்த்ததுக்கே விஜய் வந்து தலைவர்னா எம்ஜிஆரே நேர்ல பார்த்திருக்காப்ல. எம்ஜிஆரோட அப்ப செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆரோட வாழ்ந்தவரு, எம்ஜிஆரால் கை காட்டப்பட்டவரு. என்ன எங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல எலெக்ஷன்லயா? இல்ல அவரு வேணாம் விடுங்க. அது இன்னொரு எம்ஜிஆரின் கரம் பற்றி வந்தவர் அவரு. அவருக்கு ஒரு இருக்குல்ல கரம். சரி, ஓகே, வேண்டாம், அதுக்குள்ள போவாத. ரைட், ஏதோ வேற ஏதோ பேசிட்டு இருக்கான், என்ன பேசான்னு தெரியல நமக்கு. அதனால அவருக்கு வந்து அவரோட சர்வீஸுக்கு நம்ம வந்து தலைவர் பதவி கொடுக்கறதா சிறந்ததா இருக்க முடியும். எம்ஜிஆர் பாட்டு பாடுறதுக்கே, எம்ஜிஆர் படம் பார்த்ததுக்கே விஜய் எல்லாம் தலைவர்னா, எம்ஜிஆரையே பார்த்தவர், பழகினவர், கூட இருந்தவர். அதனால வந்து அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கலாம் தான். அதனால ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஆயிருச்சா? நீ எப்படி சொல்றீங்க தாவேக்கால? அவர் ஏன் திமுக இணையக்கூடாது? அவர் ஏன்
பிஜேபியில் இணைய கூடாது முதல்ல. என்ன தாவேக்கான எப்படி உறுதி பண்றீங்க நீங்க? அவர் எங்க போகணும் அப்படிங்கிறத அறிவிக்க வேண்டியது யார்? அவர் தான் அறிவிக்கணும். அவர் தான். அவர் ஒய்ஃபு இல்லை அவங்க பசங்க யாராவது? குருமூர்த்தி சொல்லணும். யாரு? துக்ளக் சொல்லணும். அவங்க என்ன சொல்லணும்? அவங்க தான் சொல்லணும். அதிமுக இங்க பாருங்க, தான் அசைந்தால் அசையும் அந்த மாதிரி வந்து குருமூர்த்தி அப்படி அசைச்சாருன்னு வச்சுங்க, அதிமுகவே இப்படி அசையும். சும்மா கிடையாது அதெல்லாம். அதனால அவங்க தான் சொல்லணும். அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு தாவேக்காக தான் போறாருன்னு. அப்படியா? பாக்கலையா நீங்க? என்னங்க அதை போடுங்க. அதிமுகவின் முன்னோடிகளில் ஒருவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர் அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த திரு செங்கோட்டையன் அவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், அதேபோல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவரது அரசியல் நலம் விரும்பிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைய வேண்டும். அவருடைய அரசியல் பயணம் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி அந்த பயணம் அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை சிலரோடு பேசியதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன். இவர் யார்? இவரு தெரியாதா? தமிழர் முனியன் அவரு. நான் கேட்க தமிழர் முனியன் தெரிஞ்சு வச்சுக்கிறது இவரு யார் என்னன்னு தெரியாம பேசிட்டு வாசன் அவரு. நான் கேட்கிறேன். அவ்வளவுதானே. அது இந்த கம்பாரிசன்லாம் வந்து ரொம்ப இதா இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் தெரியாட்டி தான் தமிழ்நாட்டுல வருத்தப்படணும், இந்தியாவில வருத்தப்படணும், உலகத்துல அவங்க தெரியாட்டி வருத்தப்படணும். தமிழ்நாட்டின் ராஜகுரு யாரு? குறுக்கு புத்தி. இவர் சின்ன குறுக்கு புத்தி, இவர் சின்ன ராஜகுரு, சின்ன பகவதி. அவரு சின்ன பகவதி தெரியல. பெரிய பகவதி தெரியாதுங்கிற, சின்ன பகவதி குட்டி பகவதி. குட்டி பகவதினா அவரு சும்மா அசிங்கமா வந்துருந்தவன அப்பெல்லாம் பேச மாட்டேன். அந்த சமயத்துல பேசி போடுவேன் நானு. குட்டி பகவதி பவர் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. கடைசி வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேன். நீ அவர் குட்டி பகவதினா அவரு. அவர் குட்டி யாருமே தெரியாது. இவரு அவர் ஒரு குட்டி குருமூர்த்தி. சரி, அப்ப இவரு வந்து ஏன் சொல்லணும்? இத அவசியம் ஒண்ணு இருக்குது. அவர் தான் சொல்லணும். அவரு தனியா பத்திரிகை வச்சிருக்காரா? பத்திரிகை தனியார் பத்திரிகை வச்சிருக்காருக்கும் ஒரு அரசியல் கட்சியில இருந்து வெளில வரும் எப்படி செய்தி சொல்ல முடியும்? அதிமுகவே அவங்க தானே வச்சிருக்காங்க. சும்மா பேசிருக்காங்க. அதிமுக அவங்க தான் வச்சிருக்காங்க, நாம் தமிழர் அவங்க தான் வச்சிருக்காங்க, பூரா அவங்க தான் வச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்லாம எவன் சொல்லுவான்? சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வச்சிருக்காங்களா? அது வருது, அதுக்கு ஒப்படைச்சிருவாங்க கான்ட்ராக்ட். இப்போதைக்கு அமித்ஷா மெயின்டைன் பண்றாரு. அது எலெக்ஷன் டைம்ல பிஸி ஆயிட்டாருன்னா கூப்பிட்டு கொடுத்துருவாரு. சரியா? செங்கோட்டை வந்து ஆனா அமித்ஷா எல்லாம் பார்க்க போனா அப்படி இடையில. அதுதான் இப்ப கேள்வி. அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி. அப்ப அதிமுக இருந்தப்ப பிஜேபி பார்க்க போனாரு. அப்ப பிஜேபில இருந்து ஸ்ட்ரைட்டா தாவேக்கா போறாருன்னா இப்ப என்ன இது? அததான் இப்ப வந்து நம்ம துக்ளக் ரமேஷ் நம்ம கேக்குறான். என்னன்னு? நீ ஒரு பாஜக காரன் இல்லையா? RSS காரன். சரி தம்பி, எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருக்கு. நீ ஒரு RSS காரன். பிஜேபி எதிர்க்கிற, பிஜேபி தான் என்னுடைய கொள்கை எதிரி. அதாவது அரசியல் எதிரி கூட. ஏன்னா அடுத்த முறை ஒன்றும் இல்லை, இப்போ 26ல் திமுக தோக்குதுன்னு வச்சுக்குவோம். தோத்துட்டா தாவேக்காவினுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் மாறுதல் வந்துடும் இல்லையா? அப்புறம் அடுத்து யார் இருக்காங்களோ அவங்க அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவாங்க. ஆனால் கொள்கை எதிரிங்கிறது அப்படி கிடையாது. கொள்கை எதிரி எப்படிப்பட்ட கொள்கை? எலெக்ஷன் கமிஷன் ஆதரிக்கிற, சிபிஐ ஆதரிக்கிற ஒரு கொள்கை அதுல விமர்சனம் இருக்கலாம். ஆனா கொள்கை பிஜேபி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆதரிக்குது, சிபிஐ ஆதரிக்குது. ஆனா இவர் என்ன பண்றாப்ல? எலெக்ஷன் கமிஷன் ஆதரிக்கிறாப்ல, சிபிஐ ஆதரிக்கிறாப்ல, பிஜேபி எதிர்க்கிறாப்ல. எப்படி அது எதிர்ப்புனா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான். அப்படியான ஒரு கொள்கை எதிரி இல்ல. அந்த கொள்கை எதிரி கூட்டணியில இருக்கிற ஆளு தாவேக்காக்கு வந்தா தாவேக்கா நல்லது. அதாவது தாவேக்காக்கு வந்தா தாவேக்காக்கு நல்லது, தாவேக்காவுக்கு வந்தா தாவேக்காவுக்கு நல்லது இல்ல, தமிழ்நாட்டுக்கு நல்லது. இது நடந்தாலும் இப்படியே போங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு தெரியும்ல. என்னது? வீடு பத்தி எரியுதுன்னா சாக்கடை தண்ணியாவது அள்ளி ஊத்து. புரியலையே? சசிகலாவா இருந்தாலும் ஆதரின்னு சொன்னவங்க இவங்க. அப்படி சசிகலால இருந்து எல்லாத்தையும் ஆதரிச்ச கும்பல் தான் இந்த கும்பல். சில பேர் இன்னமும் திரியிறாங்க பாரு. அதுதான் இதுலயும் இந்த சமூகம் எப்படி வந்து கீழ்த்தரமா இருக்குன்னு பாரு. டிடிஏ பத்தி தப்பா பேசினா வெகுண்டெழுந்து வர்றாங்க, வீடியோ போடுறாங்க. சசிகலா பத்தி பேசினா கம்முன்னு இருக்காங்கடா. இது என்னன்னே தெரியல. அப்பயும் ஆம்பளை பத்தி பேசினாதான் உங்களுக்கு ரோசம் வருது. அதே சாதியில பொம்பளை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வராது. இவ்வளவுதான் இவங்களோட சாதி பாசங்கிறது. ஆம்பளைக்கு ஒரு சாதி பாசம். இந்த திராவிட புரிதல், திராவிட அரசியல் அடிச்சுடும் அடிச்சு அதெல்லாம் கொண்டு வந்து உள்ள டிடிவி திராவிட செல்வர்னா அப்ப இது ஒரு திராவிட புரிதல். அப்புறம் அப்படித்தான் இருக்கும். இப்படியான ஆட்களை ஆதரிச்சவங்க தான் இவங்க. நம்ம அதான் திரும்பி துக்ளக் ரமேஷ் என்ன இருக்கிறோம், நீ வந்து RSS காரன், RSS எதிர்க்கிற, பாஜகவை எதிர்க்கிற, தாவேக்காக்கு எது நல்லது எது பொல்லாப்புன்னு நீ ஏன் சொல்ற? உனக்கு ஏன் வேர்த்து வெடியுதுன்னு கேட்கறேன் நானு.
நீ உண்மையிலுமே நீ பாஜக காரன் தானே, நீ இப்போ செங்கோட்டையன் உண்மையிலுமே தாயக்காக்கு போறேன்னு சொல்லாருன்னா நீ என்ன பண்ணணும்? குறுக்க படுத்துக்கிட்டு ஏன் போனத்தை தாண்டி தான் நீங்க போகணும். ஏன்னா சொல்றாரு 42 வருஷம் நட்பு எங்களுக்கு அப்படிங்கிறாரு. 42 வருஷம் பழக்கம்ல, நீ என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு அந்த அளவுக்கு செங்கோட்டையனே போவாதீர்கள், அவன் வந்து உனக்கு அந்த அளவுக்கு வந்து இதாயிருச்சா, நீங்க இம்பார்ட்டன்ட்ல இருந்து மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன்னா ட்வீட் போட்டுவீங்க அப்படிதான் அதிமுக காரையில கேட்பாங்க. எனக்கு ஒண்ணு புரியல, என்னது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயவே எழுதிட்டு இருந்தாப்புல இந்த ரமேஷ், தெரியல, அதாவது அது கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து எந்த அடிப்படையில இந்த மாநாட்டை போடுறீங்க, மாநாடுகளுக்கான கணக்கு என்ன அப்படின்னு விஜயை பார்த்து கேட்டாப்புல. விஜய் கணக்கு கொடுத்துட்டாப்புல என்னன்னு தெரியல. துக்ளக் ரமேஷ் கிட்ட வந்து எங்கேருந்து நீங்கள் இவ்வளோ மாநாடு போடுறீங்க, இவ்வளோ வந்து இத்தனை மீட்டப் நடத்துறீங்க, இதுக்கெல்லாம் ஃபண்டு உங்களுக்கு எங்கேருந்து வருது, யார் காசு கொடுக்குறா அப்படிங்கிறத வெளில சொல்ல முடியுமா அப்படி இதே ரமேஷ் தான் கேட்டாப்புல. அது கணக்குலாம் வந்துருச்சு, நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு கணக்கா கூப்பிட்டு சொல்லி கணக்காளர் பட்டய கணக்காளர் டேரக்டா கொடுத்துருப்பாங்களோ, பட்டய கணக்காளர் டு கணக்காளர், கணக்காளர் டு கணக்காளர் இப்படி வந்துருக்கும். அந்த கால்குலேஷன் நமக்கு வாங்கினப்ப எனக்கு தெரியல, வாங்கினாப்லயே இப்போ தவிர சப்போர்ட் பண்றாப்ல. அது ஒரு மாதிரி, அதாவது இவங்க இஷ்டத்துக்கு யாரை வேணா சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரை வேணா எதிர்ப்பாங்க, யாரும் கேட்க ஒரே கொள்கை தான். வீடு பத்தி எரியறப்ப கங்கா ஜலத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, சாக்கடை தண்ணியா இருந்தாலும் அள்ளி ஊத்து அப்படிங்கறத அவங்க பாலிசி. இப்ப துக்ளக் ரமேஷ்க்கு ஏன் வேர்த்து வெடியுது? செங்கோட்டை என்ன சொல்றாங்க அவங்க, அதுதான் அது சாக்கடை தரங்கிற இடத்துல நீங்க எதை வேணா ஃபில்அப் பண்ணிக்கலாம். சசிகலா 75 வருஷம், எடப்பாடி எது வேணா 75 வருஷமா அவனுக்கு சாக்கடை தண்ணி மட்டும் தான் வீசி இல்ல, அவங்க டார்கெட் அந்த சாக்கடை தரம் தான். 75 வருஷமா எங்களுக்கு கங்கா ஜலமே கிடைக்கிறது இல்ல, அவங்களுக்கு கிடைக்காது, மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்குது, அவங்களுக்கு கிடைக்காது. இப்ப செங்கோட்டையன்ட்ட வருவோம். செங்கோட்டையன்கிறவர் யாரு? அவர் வந்து ஒரு இவரு, அது வேற, பர்சனல் வேண்டாம், பர்சனல் வேண்டாம். செங்கோட்டையன்கிறவரு எடப்பாடியை கூப்பிட்டு அமித்ஷா திட்டி அமிச்சாப்ல, அதான் மூஞ்சில கூட கட்சி போட்டு மறைச்சிட்டு உள்ளவங்க ஏதாவது பேசியிருப்பாங்கடா, அதெல்லாம் நம்ம தப்புடா. சரி, ஏதாவது பேசி டீலிங் கூட பேசியிருக்கலாம். ஏண்டா எடப்பாடி இவ்வளவு சொன்னதை மட்டும் செய் போ அப்படின்னு, கடவுளே போ கடவுளே போ அப்படின்னு அப்படி கூட சொல்லியிருக்கலாம். சரி, ஏதோ ஒன்று அளவு சரியா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி நெருடுது. அதனால நான் வடநாட்டு போயிட்டு ஒரு கோயில் ட்ரிப் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அமித்ஷாவுக்கு உனக்கு வச்சு வரதான் செங்கோட்டையன் இல்லையா? அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்துவிட்டு அந்த செங்கோட்டையன் இப்ப பாஜகவை தீவிரமா எதிர்க்கிற இந்த தாவேக்கால சேர போறாரு. சேர்ந்து பாஜக எதிர்ப்பு, அமித்ஷா எதிர்ப்பு. நைஸ்ல இந்த கதையெல்லாம் ஆச்சரிய குறியிட்ட சொல்லு, நம்புவாங்க. ஏன் எங்கள்கிட்ட சொல்லாத, அறிவு கட்ட குறியிட்ட சொல்ல முடியாது, நீங்க இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாத சரியா? இது எப்படி இருக்குது இல்ல, அணி சேர்றானுங்க பாருங்க. சிடிஆர் நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், அந்த இதுல இருக்கிற பொருளாளர் வெங்கட்ராமன் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், சில்பா குமார் அவன் வளர்ப்பே ஆர்எஸ்எஸ் வளர்ப்புங்கிறாங்க. இப்போ அமித்ஷாக்கு காலமிக்கி விட்டு செங்கோட்டை பூரா பேரும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படிதான் இருக்குது. இன்னும் சேர்ற டேட்டே உறுதியாகல. இதுல ஆன்லைன்ல தவக்கன்ஸ் இருக்கானுங்கல்ல, அவங்க ஒரு டிபேட்டே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றான், பா என்ன மனுஷன் இவரெல்லாம் வர்றாருன்னு வச்சுங்களேன், 2026 ஜெயிச்ச உடனே கூப்பிட்டு டிசிஎம் கொடுத்துடணும் அப்படின்னா, டிசிஎம் கொடுத்துடணும் அப்படின்னா டெபுட்டி சிஎம்ங்கிறதா அந்த தற்குறி ஆச்சரியக்குறி அப்படி எழுதுது. தற்குறி டெபுட்டி சிஎம்னா டிஒய் சிஎம்னு போடணும், டிசிஎம்னு போடக்கூடாது. இதெல்லாம் அரசியல் பேசி, அதாவது செங்கோட்டையன் இப்போ கட்சியில் சேர்ந்தோடனே 2026 ஜெயிச்சிருவாங்களாம். ஜெயிச்ச உடனே கூப்பிட்டு வச்சுங்க துணை முதலமைச்சர்னு கொடுத்துடணுமா. அது இன்னொரு தவக்க தோழர் அவர் சொல்றாரு தவறு, அப்படியெல்லாம் யாருக்கும் டெபுட்டி சிஎம் கொடுக்கக்கூடாது. என்ன கேட்டால் டெபுட்டி சிஎம்னே யாரும் நம்ம கட்சியில் வந்து 26 ஜெயிச்சதுக்கப்புறம் வைக்கக்கூடாது, வேணா போயிடலாம் போதும் ஒரு மினிஸ்டரை கொடுத்து விடுங்க. அதுக்கு இவர் முதல்ல பேசினார்ல, அவர் மறுப்பு, இல்லை நான் சொன்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஏன் டெபுட்டி சிஎம் சொன்னேன்னா, அவர் எம்ஜிஆர் கூடலாம் பாலிடிக்ஸ் பண்ணவர், எம்ஜிஆர் கூடலாம் இருந்தவர், வயசான மனுஷன் வேற, 77 வயசாகுது, நம்மளை நம்பி வராரு, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமே, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். பார்த்து இவங்க போடுறாங்க செங்கோட்டையனுக்கு. அதாவது அவனுக்கு இப்ப எப்படி ஜெயிக்க போறோம் என்ன, அதெல்லாம் அவங்க ஜெயிச்சுட்டு உட்டோப்பியன் வேல்டுன்னு ஒன்று இருக்கு, அடிச்சு பாருங்க, www.taniulagam.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல முதல்ல நிக்கணும், அப்புறம் டெபாசிட் வாங்கணும், அப்புறம் ஜெயிக்கணும், அப்புறம் 234 118 ஜெயிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்குது.
இதுல வந்து இவங்க என்னன்னா ஜெயிக்கிறாங்களா, ஆட்சி அமைக்கிறாங்களா, டெபுட்டி சிஎம் அமைச்சரா? டெபுட்டி சிஎம் செங்கோட்டையனுக்கு என்ன போர்ட்போலியோங்கிறத இவங்களுக்கு டிஸ்கஷனா இருக்கு ஆன்லைன்ல. இது ஒரு சைடு. இன்னொரு பட்டியல் வேற வெளிவந்திருக்கு. அடுத்து யார் யார் தாவேக்கால போய் சேர போறான்னு. நம்ம ஜெலிக்ஸ் பெரால்டு. யூ மீன் அவரே தான். அவரே தான். அவரு இந்த ரவி பெர்னாடு. எந்த ரவி பெர்னாடு? ரவி பெர்னாடு தெரியாதா? அவர் என்ன தமிழர் மணியனா? சரி தமிழர் மணியனா அவரு? இல்ல ரவி பெர்னாடு யாருன்னா அது எஸ்எஸ்சியே சொல்லுவாரு. அதான் சுவாரஸ்யம். எந்த எஸ்எஸ்சி? எந்த எஸ்எஸ்சியா? விஜயோட அப்பா எஸ்எஸ்சினே. அவரை தெரியும்டா. அவரு தெரியுதுல்ல. அவரு சொல்லுவாரு கேளுங்களேன். ரவி பெர்னாடு விஜயோடைய ப்ரொஃபசர். அவரை அகஸ்மாத்தா ஒரு நாள் மீட் பண்ணும்போது, உங்க பையன் காலேஜ் எல்லாம் படிக்கிறான், விஷுவல் கம்யூனிகேஷன், நான் தான் ப்ரொஃபசர். நான் ஒரு நாள் கூட கிளாஸ்க்குள்ள பார்த்துருக்கேன். எப்பாவது பாப்பேன் 4 பேரோட அந்த காம்பவுண்ட் மேல உட்காந்துருப்பாரு. நீ பார்த்த உடனே இறங்கி ஓடுவாங்க. அதாவது காலேஜ் படிக்கிற நேரத்துல இது குட்டி சவர் இருக்கும்ல, காலேஜ் குட்டி சவர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு விஜய். அப்ப போய் தலையிலேயே தட்டி லைலா காலேஜ்ல நான் குட்டி சவர் அங்கதான் ஃபுல்லா காம்பவுண்ட் கட்டி வச்சிருப்பாங்களே. என்னடா எது வாட்ட மார்க்க ஏறி உட்கார்ந்து வேண்டியதான். அதுக்காக இல்லாம நல்ல சவரா இருந்தா உடைச்சு குட்டி சவர் ஆகிடுவாங்க வேண்டியதான். அப்படி ஒரு ஃபேமஸ் அது. ஆமா, இவரு ஒரு 4 குட்டி சவர்ல வளர்ந்த விஜய் தலையிலேயே தட்டி கிளாஸுக்கு வா அப்படின்னு விரட்டினவர். அந்த டிஸ்கண்டினியூ ஆன விஜய் இவருக்கு முன்னாடி தெரியும். அப்படிதானே? அதுதான் சுவாரஸ்யமா தான் சொல்றாரு. என்னது? உங்க பையனுக்கு நான் தான் ப்ரொஃபசர். அப்படிங்களா? சூப்பர், ரொம்ப சந்தோஷம். பையன் எப்படி இருக்கான் காலேஜ்ல? அவங்க காலேஜ்ல இருக்கான், ஊரா குட்டி சவுத்துல தான் இருக்கான், அவன் கிளாஸுக்கே வர்றது இல்ல அப்படின்னு இவரு பெருமையா சொல்ல, அதை இவரு பெருமையா இன்டர்வியூல சொல்ல, ஏப்பா சூப்பர். ஓடி போன அந்த இன்னைக்கு இவருக்கு தலைவன் இல்லையா? அவரு தலைமையை ஏற்று தமிழ்நாட்டை ஒதுக்கி விட்ட அந்த பேராசிரியருக்கு தலைவன் இன்னைக்கு இந்த அவர் தலைமையை ஏற்று இவரு கட்சியில சேர்ந்து சிறப்பா இருக்கும். எப்படி இருக்குது பாருங்க. இதுல ரவி பெர்னாடு வந்து ஜெயலலிதாவால எம்பி ஆக்கப்பட்ட ஒரு ஆளு, ராஜ்யசபால எம்பி இல்லையா? இப்ப பூரா தாவேக்காவா அதிமுகவா எனக்கு புரியல. பூரா அதிமுக காரையெல்லாம் கூட்டு உள்ள வச்சுக்கிறீங்க. புது கட்சின்னா வேண்டாத்தி திமுக அதிமுக ஆரம்பிக்கும் போது அது அதிமுகவா? திமுக இன்னொரு பாட்டு தானே. திமுக இருந்து போனவங்க தான் மனிதர்கள் அப்படிதானடா வருவாங்க. எல்லாரும் அங்க இருந்து வர போறாங்க. சரி போய் தொலை போ. தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாப்ல இருந்து ஆளுங்க கட்சியில சேர போறாங்க. எல்லாம் இங்க உள்ளவங்க சேருவாங்க. இது ஒரு பிரச்சனை இல்ல கூட. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது. ரவி பெர்னாடு, ஜெலிக்ஸ் பெரால்டு, வெறும் விஜய் இல்ல வெறும் விஜய். ஆமா வெறும் விஜய் ராவணா. எப்படி இவங்க எல்லாம் கூட்டணியில போறாங்க? இப்ப கூட்டணி கிடையாது, அவர் தலைமையேற்று கட்சியிலே சேர போறாங்க. கட்சியில ஆமா. இப்ப இவங்க போஸ்டிங் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தடவை ட்வீட் போட்டிருந்தாரு. புஷியானந்த் பொதுச் செயலாளர், ஷில்பா குமார் தேர்தல் மேலாண்மை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பொதுச் செயலாளர், அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், ஜெலிக்ஸ் பெரால்டு ஊடக அவதூறு துறை பொதுச் செயலாளர். அடுத்து நம்பாலு இவரு ரவி பெர்னாடு, செங்கோட்டையன் அவரு அமைப்பு பொதுச் செயலாளர். அமைப்பு சும்மா இருக்கும் பொதுச் செயலாளர். கொடுத்து விடு, வாய் மூடி மௌனி இருப்பது அவருதான் தெரியும். 50 வருஷமா ஆளு அப்படியா இருக்காருடா. நரசிம்மா அவரே தூக்கி சாப்பிடுவாரு. அதாவது ஒரு இது இருக்குன்னு. ஐயோ நானும் 50 வருஷமா துறப்பாருன்னு பாக்குறேன். வாயா துறக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு மைக்கு போட்டு கேட்டிருக்காங்க, துறங்க வாய. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுத்துருங்க. போறோம் வர்றாங்க இப்படிதான் ஒரு நாள் பொறுத்துருங்க. இப்படி பேசி 50 வருஷத்தை ஓட்டி விட்டாப்ல. இல்ல இப்ப பெலிக்ஸ் கேட்க வேண்டிய. ஆமா அவன் எங்கடா இங்க வரான்? என்னடா ஒரு பெலிக்ஸ் ஒரு யோகி இருந்தாரப்பா. உலக புகழ் பெற்ற ஒரு வில்லியம் அசாஞ்ச் எதுக்கு இங்க வரணும்? இல்ல ஜூலியன் அசாஞ்ச் ஏதோ ஒண்ணு விடு. ஆமா பண்ற வேலைக்கு எல்லாம் ஒண்ணுதான் விடு. வில்லியம் ஜூலியம் எல்லாம் ஒண்ணுதானே. சரி அவ்வளவுதானே. இவங்க பண்ற வேலைக்கு பேர் ஒண்ணுதான் குறைச்சேன். ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல் வச்சிருக்காப்ல. ஊடகத்துறையில் ஒரு இது அவரு. ஆமா அவரையும் கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரு துறை சார்ந்து இருக்கிறாங்களா? இப்ப டிவிக்கே ரெப்ரசன்ட் பண்ணி போறவன்லாம் அது இன்னும் அப்படி இன்னும் வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறான். போறவன்லாம் யாரு? காலேஜ் பில்லு. இப்போ ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர்ல நம்மளே அவதூறு பரப்ப தெரியும்ல, நமக்கு அது போதும். என்னது அவதூறு பரப்பு தெரிஞ்சா அவதூறு பரப்பும் துறை அமைச்சர் ஆகிறதுக்கு எடுக்கிறாங்களா? ஆமா எல்லாத்துக்கும் ஒரு போர்ட்போலியோ தான். ஆரம்பிச்சு கூட சவுக்கு சங்கரை கூட்டு போவானே என் ஃப்ரெண்டுங்க அவனுக்கு சீட்டு கொடுங்கன்னு. இப்ப அவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அது வந்து இப்ப தொழில்முறை போட்டி அதுல வந்துட்டதுனால அவரு தனியா சேனல் வச்சிருக்காருல்ல. தொழில்முறை போட்டியில தாவேக்காவுக்கு பலம் கூட்டிகிட்டே போகுதுங்கிற. பல பேர் வந்து சேர்றாங்க.
கன்ஃபார்ம் ஸ்டார் தான் கூறிக்கிட்டே போகுது, கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. வச்சிருக்கேன் பூரா பாருங்க எல்லாமே ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஜெலிக்ஸு அந்தாலும் பூரா பொய்ய தெரியும். நான் தெரியாம கேட்குறேன், ஊருக்கே பாடம் எடுப்பீங்களா, அறப்பாடம் எடுக்கிறீங்களா எல்லாருக்கும் வந்து இவர்கள் எல்லாம் திமுகக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். யார் நம்மளை நோக்கி பத்திரிகையாளர் என்ற போர்வையில், யூடியூபர்கள் என்ற போர்வையில் திமுகக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். இப்ப எந்த வாயை வச்சுட்டு தாவேக்காக்கு போய் ஆதரவாக பேச போறீங்க? எப்படி? ஆமா, இப்ப தாவேக்கா கட்சிக்குள்ள சேர்ந்தீங்கன்னா அது தாவேக்கா பிக்ஸா தானே இருக்கும். அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு பதவி ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்குது. இது மீடியா டிவிகே பிக்ஸ் இல்ல அதோட சேனலோட ப்ரொப்ரைட்டர் அவர் வந்து ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுல என்ன இருக்குது நீ ராஜினாமா பண்ண? யூஸும் போக மாட்டேங்குது, ஒண்ணும் போக மாட்டேங்குது, சும்மா ஈ தானே ஓட்டிட்டு இருக்கிற. அது என்ன ராஜினாமா பண்ண போற? நம்ம கேள்வி என்னன்னா, நம்ம மேல வச்சு விமர்சனம் தானே. நீங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, இது பண்ண. இப்ப நீங்க நாளைக்கு தாவேக்காக்குள்ள பூந்து அப்படியே கேள்வியா கேட்டு நம்மள அவர் வந்து சேனல் மூலியமா இருக்க முடியலன்னதான் அமைப்பு மூலமா போறாரு. இப்ப பாருங்க, இப்ப போய் இருப்பாரு பாரு, இப்ப போய் நம்மள எல்லாம் இருப்பாரு. அமைப்பாய் திரளுவோம்டா, அப்படி அமைப்பாய் திரண்டு எதிர்ப்போம் அப்படி வராப்ல. ஆனா பாருங்க, பாஜக அமித்ஷா பேச்ச கேட்டாம எந்த விஷயமும் பேசாத செங்கோட்டையன் பாஜக வந்து ஒட்டுமே பிளீஸ் நம்ம பாத்துக்க மாட்டோமா, நம்ம பாத்துக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டவன், ஆர்எஸ்எஸ்ல பாஜக பொழப்பு நடத்தினவன், இவனெல்லாம் வச்சு கொள்கை எதிரி பாஜக இவங்க அப்படியே அடிச்சு நட்டு நிமித்தி வீழ்த்தி இவங்க வந்து தமிழ்நாடை காப்பாத்த. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. தாவேக்கால இவரு கேஎஸ் இணைய போறாப்புல, இணைய போறதாக சொல்லிட்டாங்க, மேலிடத்துல சொல்லிட்டாங்க. இவ்வளவு பேசிவிட்டு கடைசி தகவல்ங்கிற வந்து துக்களக்குள்ள உத்தரவு வந்துருச்சுங்க. அதுக்கு மேல என்னென்ன அதாவது அதிமுக தலைமையகம் தாவேக்கா தலைமையகம் நீங்க ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் மாளிகை கிடையாது, துக்ளக் ஆபீஸ் தான் அவங்களுக்கு தலைமையகம். அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ரமேஷ் சொல்லிட்டாரு, நீங்க போறதான் தாவேக்காக்குனால தாவேக்காவும் அதே போல நல்ல பொறுப்பு கொடுத்து மனசு கோணாம அவர்கிட்ட வந்து நடந்துக்கணும் தெரியா அப்படின்னு அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. 50 வருஷம் எலெக்ஷன்ல இருந்தவருக்கு இன்னமும் அரசியல் தெரியாம இருக்கிறாருங்க, வருத்தமா இருக்கு ரொம்ப நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுது, நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா யாரு பொறுப்பு? அது சரி, எம்ஜிஆர் கீழ இருந்தா எடப்பாடி தான் கிடைப்பாரு, அப்புறம் வேற யாரும் கிடைப்பா? எங்க போய் எது தேடிட்டு இருக்கு? எம்ஜிஆர் கீழ செங்கோட்டை தான் கிடைப்பாரு, வேற யாரு கிடைப்பா? ஆமா, இப்போதைக்கு வந்து இப்படியாதான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் பாப்போம் வர்றவங்களோட இன்னும் எத்தனை பேர்கள் தாவேக்காக்கு வரப்போகிறார்கள், வந்து எவ்வளவு பலம் சேர்க்க போகிறார்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவரு ஒண்ணு சொன்னாப்ல எடப்பாடி, விரைவில் எங்கள் கட்சியில் மிகப்பெரிய கட்சி ஒன்று இணைய இருக்கிறது அப்படின்னாப்ல. ஆனா பாருங்க, இல்ல நான் நினைச்சிட்டு இல்ல ஐயா தமிழறிவு மணியன் கூட கட்சியை கலந்து அந்த கட்சி தான் நினைச்சேன். அப்படியா? ஐயா தான் வந்து இங்க சேர போறான்னு நினைச்சேன். கடைசியில அந்த கூட்டணி ஸ்லைட்டா சைடு மாதிரி ஐயா ஜிகேவா சண்டை போயிட்டா. சோகம் என்ன தெரியுமா? தமிழறிவு மணியனுக்கு கூட கட்சியை கலைச்சிட்டு சேர்க்கும் போது அதிமுக சேர்க்கணும்னு தோணல, தமாகாக்கு தான் சேர்க்கணும்னு தோணுது. இருந்தாலும் பழைய பாசம் நடாது, அதை எப்படி விட்டு போவோம்? இல்ல அந்த காமெடி நமக்கு உடன்பாடு இல்லதான். அதான் கவுண்டமணி கேட்கற மாதிரி, தமிழறிவு மணியனுக்கு கூட உன்னை பிடிக்கலையே, உங்க கூட எல்லாம் யாரு கூட்டணிக்கு வருவா? என்னடா நீ பேசிட்டு இருக்க? தமிழருவி மணியன் அவர் பேர் வச்சிருக்காரு. சேக்கிலார் எழுதுற கம்மனாம பேசுவாப்ல, கடுப்பாவா அவதான். அதனாலதான் வந்து கூட்டணி ஒரு காரணத்துக்காக இங்க சேர்ந்திருக்க மாட்டாரு அவரு. ஆமாண்டா, தமிழ் அறிவி மணியன்டா அவரு. காமராஜர் கண்ணாசண்டையும் குமரியானந்தன் தமிழா தமிழ் படிச்ச ஒரு அவர் எப்படி இங்க சேருவாரு? அதனால இப்படியாக ஜிகே வாசன் மட்டும் தமிழ் திரும்ப நீ கேட்கலாம். அவரு நான் அந்த டாபிக்குள்ளேயே போக விரும்பல பேசணும். நம்ம என்னடா அதை பேசாம நான் ஒரு சரி தமிழ்நாட்டிலேயே அந்த 2 கட்சியும் ஃபாலோ பண்ணி அங்க நடக்கிற நிகழ்வுகளை போட்டு சொன்னீங்க. நீ எவ்வளவு பெரிய பேசக்கூடிய பொருளா மாறி பாத்தியா? இதுக்குதான் ஒரு 3ஆம் பாடம் வேணுங்க. இப்படியாக வந்து அரசியல் நிகழ்வுகள் போய்கிட்டு இருக்குது. பொறுத்துன்னு பார்ப்போம் அடுத்தடுத்த லிஸ்ட்ல யார் யார் சேர்றாங்க அப்படின்னு.